ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் மஞ்சுமா. இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா வீட்டில் என்ன ஸ்பெஷல்? அடடா, சண்டே அதுவுமா இட்லியும் மட்டன் குழம்பும் தாங்க ஸ்பெஷலே. வாங்க, இந்த மட்டன் குழம்பு எவ்வளோ அருமையாக, நான் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம அக்கா தான் செய்கிறாங்க. அக்காவும் வந்திருந்தாங்க, அம்மா அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அக்கா தான் செஞ்சுருந்தாங்க. காலையில் இட்லிக்கு மட்டன் குழம்பு, மட்டன் அலசி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அக்கா இதை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அதுதாங்க இப்போ அல்டிமேட்டே. அந்த மசாலா தான் அட்டகாசமான ஒரு மட்டன் குழம்புக்கு. அந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் ஆஸ் யூஷுவல் முதல்ல கடாயில் வதக்கி எடுத்துக்கிட்டாங்க அந்த மசாலாவை. அது வந்ததுமே அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா இது வரைக்கும் போட்டு வதக்கிக்கிறாங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடுவாங்க. தனியாக ஒரு மசாலாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டாங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எப்பவும் போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்க. மிளகு, சீரகம், சோம்பு. இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா, துவரம்பருப்பு நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், பச்சரிசி ஒரு ஸ்பூன், ரெண்டுத்தையுமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதை தான் இப்போ இந்த மசாலாவில் போட்டு அரைச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் போட்டு அரைச்சி அது ஒரு பேஸ்ட் பதத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த பேஸ்ட்டு, என்னென்ன பேஸ்ட்டுன்னு மறுபடியும் சொல்கிறேன் மக்களே. ஏன்னா அதை நான் அரைக்கும் போது நான் வீடியோ எடுக்கலை, இப்போ நான் சொல்லிடுறேன். பச்சரிசியும் துவரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து தனியாக ஊற வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு சின்ன டீஸ்பூனில், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி சின்னதாக ஒரு பிஞ்சு இஞ்சி, அதிலே பச்சை மிளகா இது வரைக்கும் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஊற வச்சுருந்தாங்க இல்லையா அந்த அரிசியும் பருப்பும், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பேஸ்ட்டு தான் இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே மட்டனும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இந்த பேஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ அருமையான மட்டன் குழம்பு. நம்ம ரோட்டு கடையிலலாம் இட்லிக்கெலாம் நம்ம சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? என்ன இந்த மட்டன் குழம்பு மட்டும் நமக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சா தண்ணியாக இருக்கும், தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மசாலாவை அரைச்சி ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபன்லேருந்து நைட்டு டிஃபன் வரைக்கும் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் அக்காவும் எப்பவும் போல் நல்லா ஜாலியாக கதை பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சின்ன சின்ன ஹாப்பிலாம் நிறைய காமெடி பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். நானும் அக்காவும் கிச்சனில் இருந்தாலே சொல்லவே வேண்டாம், சிரிப்பு சத்தமாக தான் இருக்கும். ஜார் அரைச்சி கழுவி ஊற்றுறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு அலசலோடு முடிஞ்சிடும்ன்ட்டு இன்னும் 3 வாஷ் இருக்குது. ஸோ 2வது அலசி ஊற்றுவாங்க, 3வதும் அலசி ஊற்றுவாங்க. அக்காலாம் என்னை விட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் கழுவி ஊற்றுறதில்ல. இங்கே பார்த்திங்களா, நான் சொன்னல ஒரு மிக்ஸி அந்த ஜாரை இங்கேயே கழுவிட்டாங்க பாருங்கள். வீடியோவில் பார்த்தா என்னை கொல்ல போகிறாங்க. ஸோ ஜாரை இங்கேயே கழுவி ஊற்றிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அக்கா அந்த மசாலாவை நல்லா போட்டு கலரி விட்டுட்ருக்காங்க. உண்மையிலேங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. காரமும் அந்த அளவுக்கு கம்மி தான். காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் மிளகு வச்சுக்கோங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு அப்படின்னா 2 நான் சொன்னேன் இல்லையா, 3வது வாட்டி ஜாரை அலசி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அது பார்த்தாமல் இப்போ கரண்டியும் கழுவாங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாம் இங்கேயே கழுவியாச்சு. ஆனாலுங்க இப்படி கழுவி வைக்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக என்னை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை கேட்க போகிறாங்க, இதெல்லாம் மாடி போடுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் மட்டன் குழம்புங்க. சொன்னால் பத்தாது, சாப்பிட்டு பார்த்த அருமை எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டுங்க, உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தண்ணியாக வருது அப்படின்னா இந்த மாதிரி கட்டியாக வர ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணி அரைக்கிறது தான் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ அக்கா நான் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னேன். ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிடுறாங்க. உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு அக்கா இப்போ இதை விசில் போட போகிறாங்க. மட்டன் அப்படிங்கிறதுனால இது அக்கா ஒரு 5 to 7 விசில் வைக்கணும் அப்படின்னாங்க. நான்லாம் மட்டன்லாம் செய்ய மாட்டேன். அக்கா வீட்டுக்கு போனால், அம்மா வீட்டுக்கு போனால் தான் மட்டன்லாம். நம்ம இங்கே ஒன்லி சிக்கன் தான்.
ஸோ அது ரொம்ப வேலை எடுக்கும் அப்படின்ட்டு நான் அதை செய்ய மாட்டேன். ஆனால் அக்கா செய்கிறத பார்த்தா சிக்கனை விட ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ டேஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அக்கா விசில் போட்டுடலாம் அப்படின்ட்டாங்க. விசிலும் போட்டு முடிஞ்சாச்சு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. வாவ்! சூப்பரான ஒரு மட்டன் குழம்புங்க. பார்க்க தான் அப்படி இருக்குது. இட்லி மேலே ஊற்றி சுட சுட ஒரு 4 இட்லியும் இந்த மட்டன் குழம்பும் இந்த கோல்டு டைமில் சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க. அடடா இதெல்லவா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும் போதே டெம்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 இட்லியை வச்சு 4லாம் பத்தாதுங்க, மஞ்சுமாக்கெலாம் 6 இட்லியாவது சாப்பிடணும். 6 இட்லியை வச்சு அது மேலே ஒரு மட்டன் குழம்பு ஊற்றி நல்லா அந்த குழம்போடு பிசைஞ்சு அப்படியே தொட்டுலாம் சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. பிசைஞ்சு தான் சாப்பிடுவேன். பசங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்கிறாங்களா சூப்பராக இருக்குன்னு, அதே மாதிரியே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு நம்ம வீட்டு குழம்பு மட்டன் குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் மஞ்சுமா விலாக்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எப்போவுமே உங்கள் மஞ்சுமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அம்மாவும் அக்காவும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா சண்டேங்கிறதுனால கொஞ்சம் பஸ் எல்லாம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு அக்காவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ பாப்பா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. 2 டேஸாக ஃப்ரைடே நைட்லேருந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களும் குழந்தைங்க நாளிலேருந்து ஸ்கூல் போகணும். மண்டேலேருந்து அம்மாவும் கிளம்பணும், அக்காவும் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு அக்கா பையனுக்கு குட்டி பாப்பா விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. இருந்தாலும் போய் தானே ஆகணும். அதனால் கிளம்பிட்டாங்க. வண்டி கிளம்பிருச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு ஹைலைட் ஃபன்னு பாருங்கள். போய் ரிட்டன் வருவாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் ஏதாவது வச்சுட்டு தானே போகணும். ஆமாங்க, அம்மாவோட ஃபோனை எப்போ போல் வச்சுட்டாங்க. ஸோ அதை எடுக்க தம்பி இறங்கி ஓடி வந்தான். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்ன பண்ணுறது, திரும்பியும் அடுத்த ரொட்டீன் நம்ம தான் வேலை பார்க்கணும் இல்லையா. நம்ம அங்கே போனாலும் அவங்க இங்கே வந்தாலும் கிளம்பி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படி என்னென்னா இனிமேல் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கஷ்டம். ஏன்னா வந்ததுலேருந்து அம்மாவும் அக்காவும் தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாளாக வீட்டுக்குள்ளே ஒரே சிரிப்பு சத்தமாக எல்லாம் நல்லா ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.